வணக்கம். ஏப்ரல் 23ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஏப்ரல் 22ஆம் தேதி நிஃப்டி 0.2% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16,700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 15,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 1,300 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 15,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 16,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 900 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: எல்டிஐ மைண்ட்ரி, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், 360 ONE, டால்மியா பாரத், தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க், ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ராலிஸ் இந்தியா மற்றும் தைரோகேர் டெக்னாலஜிஸ். ஜம்மு காஷ்மீர் பல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. 20க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சியை குறைச்சிருக்கிறாங்க. நிதியாண்டு 2026க்கானது. முதல்ல அவங்க கணித்தது 6.5%, இப்போ 6.2% குறைச்சிருக்கிறாங்க. அதாவது 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ குறித்தான அப்டேட்: 2,626 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி. அனைத்துமே ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாகத்தான் இந்த ஐபிஓவில் வருது. விலை இன்னும் நிர்ணயிக்கலன்னு நினைக்கிறாங்க. ஏப்ரல் 28ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகுது. 30ஆம் தேதி முடிவுக்கு வருது. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலில் இருந்து. ஓலா எலக்ட்ரிக்கு பிறகு ஒரு இந்தியன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனமாக ஏத்தர் எனர்ஜி மார்க்கெட்டுக்குள்ளார வராங்க. டேங்க் அப் இன்ஜினியர்ஸ் ஐபிஓ குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. 20 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி. எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் தான் இது வருது. ஏப்ரல் 23ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆக இருக்குது. முழுமையாக ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாகத்தான் வருது. ஆஃபர் ஃபார் சேலே கிடையாது இந்த ஐபிஓவில். விலை நிர்ணயித்திருப்பது லோவர் பேண்ட் 133, அப்பர் பேண்ட் 140 ரூபாய். ஆவல்ஸ் இந்தியா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 6 ரூபாய். என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் ரெவென்யூ 6,532 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 522 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. HCL டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 18 ரூபாய். அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 28. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 30,246 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்ட்டர் 1% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 30,262 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 4,307 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்ட்டர் 6% விழுந்திருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 4,339 கோடி ரூபாய். நிதியாண்டு 2026 ரெவென்யூ க்ரோத் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2-5% இடையே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க HCL டெக்னாலஜிஸ். நிதியாண்டு 2025 அவங்க கொடுத்திருந்த கைடன்ஸ், ரெவென்யூ கைடன்ஸ் 4.5-5% இடையே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டன்ட் கரன்சி பேசிஸில் அதை எட்டியிருக்காங்களான்னா ஆமாம், எட்டியிருக்கிறாங்க. முழு நிதியாண்டிற்கு அவங்களுடைய ரெவென்யூ க்ரோத் இருந்திருப்பது 4.7%. கொடுத்திருந்த கைடன்ஸ் 4.5%-5% இடையே இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 6 ரூபாய் 50 பைசா. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 457 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 32% விழுந்திருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 619 கோடி ரூபாய். டோட்டல் இன்கம் 4,897 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. HDFC பேங்க் ஒரு மைல்கல்லை எட்டியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் 3வது நிறுவனம் இவங்க. 15 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை கடந்திருக்கிறாங்க. நேற்று இன்ட்ராடேல இந்த இலக்கை கடந்திருக்கிறாங்க, இந்த மைல்கல்லை கடந்திருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 இந்திய நிறுவனங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். டிசிஎஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. என்ன தொகைக்கு, என்ன காலளவு போன்ற தகவல் வெளியிடல. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் உடைய ரீட்டைல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை அப்கிரேட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க டிசிஎஸ். ரேட்கெயின் டிராவல் டெக்னாலஜிஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. டியூனிஸ் ஏர் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. ஏற்கனவே கான்ட்ராக்ட் இருக்குது, அது மேலும் 3 ஆண்டுக்கு அவங்க புதுப்பிக்கிறாங்க. ரேட்கெயின் டிராவல் டெக்னாலஜிஸ். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 1 ரூபாய். என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா.
Q4 பார்க்கும்போது ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 504 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 36% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 504 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2094 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 57% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 2.28%, போன குவார்ட்டரில் 2.31% இருந்தது. நெட் என்பிஏ 0.74%, போன குவார்ட்டரில் 0.91% இருந்தது. ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் கம்பெனிக்கு சாதகமாக ஜனவரி மாதத்தில் தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் 4.5 கோடி ரூபாய் ரீஃபண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ரீஃபண்ட் இப்போ ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் ஹோல்ட் பண்ணி வைத்திருக்கிறாங்க. அவங்க மேல்முறையீடு செய்ய இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஜாக்கி பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் மே 15ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் எடுக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 23. ஏர்டெல் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்க 400 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பெக்ட்ரம் அதானி என்டர்பிரைசஸ் உடைய மற்றொரு நிறுவனமான அதானி டேட்டா நெட்வொர்க்ஸ் லிமிடெட் கிட்டேருந்து வாங்க இருக்கிறாங்கன்னு தகவல் கொடுத்துருக்காங்க. அதானி என்டர்பிரைஸ் தரப்பில் வந்து இதே மாதிரியான ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. எந்தெந்த மாநிலத்திலேருந்து வாங்குறாங்கன்னா குஜராத், மும்பை, ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு. டாடா கம்யூனிகேஷன்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 25 ரூபாய். என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் வருவாய் 5990 கோடி ரூபாய், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 3.3% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 5966 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 1040 கோடி ரூபாய், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 341% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 305 கோடி ரூபாய். ஒரு ஒன் டைம் கெயினும் இருந்திருக்கு இந்த குவார்ட்டரில். அவங்க டாடா கம்யூனிகேஷன்ஸ் பேமெண்ட் சொல்யூஷனில் அவங்களுடைய ஸ்டேக்கை விற்பனை செய்வதன் மூலமாக 311 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. ஸோ ஒன் டைம் கெயினும் இருந்திருக்கு இந்த குவார்ட்டரில். வருண் பியூரேஜஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய உற்பத்தி ஆலையில் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் துவங்கி இருக்கிறாங்க. கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஜூஸ் பேஸ்டு ட்ரிங்க்ஸ் மற்றும் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டருடைய கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் துவங்கி இருப்பதாக தகவல் கொடுத்துருக்காங்க வருண் பியூரேஜஸ். பஜாஜ் ஆட்டோ மற்றும் ஹீரோ மோட்டோகார்ப்புடைய ரேட்டிங்கை ஜெஃப்ரீஸ் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. சொல்லியிருக்கிற காரணம் டூ வீலர் பிஸ்னஸில் டிமாண்ட் குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. ஹீரோ மோட்டோகார்ப்புக்கு டவுன்கிரேட் பண்ணி அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் ஆட்டோக்கு டவுன்கிரேடுக்கு பிறகு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிவிஎஸ் மோட்டர் மற்றும் ஐஷர் மோட்டர்ஸ்க்கு தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஜெஃப்ரீஸ். வர்தமான் ஸ்பெஷல் ஸ்டீல்ஸ் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. பஞ்சாபில் அவங்களுடைய புது கிரீன் ஸ்டீல் ஆலை அமைக்கிறதுக்கு கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. ஸ்பெஷல் மற்றும் ஆலாய் ஸ்டீல் உற்பத்தி செய்வதற்காக தான் இந்த ஆலைன்னு சொல்லியிருக்கிறாங்க வர்தமான் ஸ்பெஷல் ஸ்டீல்ஸ். ஏற்கனவே இருக்கக்கூடிய உற்பத்தி திறன் வந்து 3 லட்சம் MT. இப்போ கூடுதலாக 5 லட்சம் MTயை சேர்க்குறாங்க. 2029-30 நிதியாண்டிற்குள்ளார இது முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு முதலீடு செய்ய போகிறாங்க? கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 40% விழுந்திருக்கு. ரெவென்யூ 428 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% விழுந்திருக்கு. பாண்டாடா இன்ஜினியரிங்க்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. தினேஷ் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய். அசோகா பில்கான் தரப்பு அப்டேட் இருக்குது. சென்ட்ரல் ரயில்வே கிட்டேருந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது. அதோடைய மதிப்பு 568 கோடி ரூபாய். பிஎன்சி இன்ஃப்ராடெக் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு பிடபிள்யூடி ராஜஸ்தான்லேருந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது. கிட்டத்தட்ட 240 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் இது. சோமி கன்வேயர் பில்டிங்ஸ் லிமிடெடுக்கு புதுதாக கிடைத்த ஆர்டர்ஸுடைய அப்டேட் 4864 லட்சம் ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு? என்எல்சி இந்தியா லிமிடெட் மற்றும் மகாராஷ்டிரா ஸ்டேட் பவர் ஜெனரேஷன் கம்பெனி கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. அதற்கு முன்னாடி என்டிடிவி ப்ராஃபிட்டில் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? Q4ல் வருவாய் எதிர்பார்ப்பது 4656 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், எபிட்டாவுடைய விரிவாக்கம் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் எதிர்பார்க்கக்கூடிய எண்ணிக்கை 612 கோடி ரூபாய், 3% கீழே போகும்னு சொல்லியிருக்கிறாங்க இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. எபிட்டா மார்ஜின் எதிர்பார்க்குது 13.14%. போன வருடம் இதே குவார்ட்டரில் இருந்தது 14.18%. நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 322 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 49% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து. என்ன செய்தினா, இண்டஸ்இண்ட் பேங்க் EY நிறுவனத்தை கொண்டு வராங்க உள்ள ஒரு ஆடிட் நடத்துவதற்காக. 600 கோடி ரூபாய் ஏதோ முறைகேடு நடந்திருக்கு, ஆடிட்டில் மறுபடியும் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி ஒரு செய்தி வெளியானது. இது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இண்டஸ்இண்ட் பேங்க் பதில் கொடுத்திருக்கிறாங்க. இது ஏற்கனவே நடந்த ஆடிட்டுடைய 2வது ஆடிட் கிடையாது, இது புது ஆடிட்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்னல் ஆடிட்டுக்கு உதவுவதற்காக EY நிறுவனத்தை கொண்டு வந்திருப்பதாக
இருப்பதாக அவங்க உறுதி செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய மைக்ரோ ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோவில் சில தவறுகள் இருக்குது, இல்லது 600 கோடி ரூபாய்க்கான டிஸ்கிரிபன்சி இருக்குன்னு கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அதற்கான இன்டர்னல் ஆடிட் நடைபெறுது. அதற்கு உதவி செய்வதற்கு EYயை கொண்டு வந்திருப்பதாக உறுதி செய்திருக்கிறாங்க இண்டஸ்இண்ட் பேங்க். ஏப்ரல் மாதத்தில் பேங்கிங் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 12 பேங்க் ஸ்டாக்ஸுடைய பட்டியல் மின் பத்திரிகையில் கொடுத்துருக்காங்க. 28% வரைக்கும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இண்டஸ்இண்ட் பேங்க் 28% அதிகரிச்சிருக்கு ஏப்ரல் மாதத்தில். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் 21%, AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 15%, கனரா பேங்க் 11%, ஆக்சிஸ் பேங்க் 11%, பேங்க் ஆஃப் பரோடா 9%, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 6.7%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 6%, HDFC பேங்க் 5%, ஃபெடரல் பேங்க் 5%, ICICI பேங்க் 4%, கோடெக் மஹிந்திரா பேங்க் 3% அதிகரிச்சிருக்கு ஏப்ரல் மாதத்தில். தகவல் கிடைத்தது மின் பத்திரிகையிலிருந்து. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறேன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஆக்ரிடெக் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 212% வால்யூம் அதிகரித்தது. ராஜ்ரத்தன் குளோபல் 20% ஷேர் பிரைஸும் 1390% வால்யூம் அதிகரிப்பு. பேங்கோ ப்ராடக்ட்ஸ் 12% ஷேர் பிரைஸும் 1742% வால்யூம் அதிகரிப்பு. பூர்வாங்கரா 10% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 260% வால்யூம் அதிகரிப்பு. வாதிலால் இண்டஸ்ட்ரீஸ் 9% ஷேர் பிரைஸும் 1358% வால்யூம் அதிகரிப்பு. டேட்டா பேட்டர்ன்ஸ் 9% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 2600% வால்யூம் அதிகரித்தது. சாய் சில்க்ஸ் 8% ஷேர் பிரைஸ் 600% வால்யூம். கேஃபின் டெக்னாலஜிஸ் 7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 224% வால்யூம் அதிகரித்தது. 360 OneWeb 6% அதிகரித்தது, 410% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஜிண்டால் ட்ரில்லிங் 8% வீழ்ச்சி, 1400% வால்யூம் அதிகரிப்பு. GNA ஆக்சல்ஸ் 7% சரிந்தது, 835% வால்யூம் அதிகரிப்பு. சங்வி மூவர்ஸ் 6% வீழ்ச்சி, 134% அதிகரித்தது வால்யூம். சோலா இன்வெஸ்ட்மெண்ட் 6% வீழ்ச்சி, 227% வால்யூம் அதிகரிப்பு. SML இசுசு 5% சரிந்தது, 1281% வால்யூம் அதிகரிப்பு. இண்டஸ்இண்ட் பேங்க் 5% வீழ்ச்சி, 517% வால்யூம் அதிகரிப்பு. ஜஸ்ட் டயல் 4% வீழ்ச்சி, 129% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.